கோவை நீலகிரியில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை, நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இன்று கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள். மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் அதே போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் வெப்பசலன மழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும், நாளை நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கும், அதே போல 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், சென்னையை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு அடுத்த 2 நாட்களுக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கோவை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை, நீலகிரி, தேனி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், இன்று கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முழு விவரங்கள். மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் அதே போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் வெப்பசலன மழை என்பது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும், நாளை நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கும், அதே போல 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், சென்னையை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு அடுத்த 2 நாட்களுக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.